சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 62வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 62வது பாடல். எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்று இருந்தால் பொல்லாத மா துயரம் நீங்கும், மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாத. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. எல்லாமே பாருங்க. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்று இருந்தால் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றாரு. அதாவது இங்கே பதம் என்பது திருவடி. திருவடி அப்படின்னு சொல்லியாச்சுது அப்படின்னாலே நமக்கு சரணாகதி தத்துவத்தை மீண்டும் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். எல்லாம் உனது செயல், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே உன்னுடைய செயல், எல்லாமே உனது அருள், எல்லாமே உனது திருவடி. இப்படி ஒரு விதத்துல பொருள் எடுக்கலாம். இன்னொன்னு பாருங்க, நாம செய்யறது, சொல்றது, நினைப்பது, இந்த 3 தானே. அப்போ மனம், செயல் மற்றும் நமது சொற்கள், இந்த 3 தான் நமக்கு வினை வருகின்றது. இந்த 3ஐயுமே பெருமானுக்கு என்று கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த 3ஐயுமே பெருமானுடைய திருவருளால நாம செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்குன்னு ஒரு துயரம் வருமா? வராது இல்லையா? அததான் இங்க சொல்றாரு பாருங்க. எல்லாம் உனது பதம். ஏன் அப்படின்னா பதம் என்பதை நாம இங்க வாக்குன்னு எடுத்துக்கலாம். பெருமானுடைய பெயர் தானே எல்லாமே. சிவாய நமல தானே எல்லாமே அடங்குது. சிவமாக இருந்தாலும் சரி, திருவருளாக இருந்தாலும் சரி, உயிர் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, மலம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அனைத்துமே சிவாய நமல வந்துருது. அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே பெருமானுடைய பதம், எல்லாமே அவருடைய செயல். செய்யறது எல்லாமே அவருடைய செயல். சொற்கள் அவரால வருது, செயல் அவருடைய செயல். எல்லாம் உனது அருள். மனம் அனைத்தும் பெருமானுக்கு சொந்தம் அப்படின்னா மனமும் அவருக்கு. அப்ப வாக்கு, மனம், காயம், இந்த 3மே பெருமானுடைய செயலால் நிகழ்வது. இத நாம நல்ல மனசுல வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா நான் செய்தேன், நான் சொன்னேன், நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு பொல்லாத மாத்துயரம் வந்து சேரும். ஆனா இப்ப நாம என்ன செய்யணும்? அந்த பொல்லாத மாத்துயரம் நீங்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமானி என்னுடைய மனம், மொழி மற்றும் எனது செயல் அனைத்தும் உனக்கானது, நீ நடத்திக்கோ அப்படின்னு பெருமானுடைய திருவடிகள்ல முழுவதுமாக சரண் கொடுக்க வேண்டும். அதனாலதான் இங்க பாருங்க, உனது அடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. எல்லாம் உன் திருவடியில வச்சுட்டேன் சாமி. நானு என்னுடைய சொல், என்னுடைய செயல், எனது மனம் எல்லாத்தையும் உன் திருவடியில வச்சுட்டேன். இப்ப நீ எனக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த துயரம் என்று சொல்லப்படுகின்ற மறுபடியும் பிறந்து இறந்து இந்த சுழல்ல நான் மாட்டாம என்ன இதுல இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல் தான் இந்த 62வது பாடலாக நாம பார்க்கின்றோம். நாம ஏன் இந்த இடத்துல பதத்தை நாம சொல்லா எடுத்தோம் அப்படின்னா, உனது திருவடி அப்படிங்கிற ஒரு சொல்லும் இதுல வருது. அதனாலதான் பதம் என்பது சொற்களாக நாம எடுத்தோம். அப்ப முக்கரண வழிபாடு அதோடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லும் விதமாக நாம இந்த 62வது பாடலை பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.